ஓகே. ஸோ ஹலோ ஸ்டார்ஸ் அண்ட் வணக்கம் மக்களே. காஞ்சரிங் ஒரு வழியாக பார்த்தாச்சு. ஸோ கோயம்புத்தூர் ஐமேக்ஸில் தோ கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 11:45 செப்டம்பர் 4 நைட்டே வந்துட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது செப்டம்பர் 5ஓட ஏர்லி மார்னிங் தான். ஸோ பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ நான் 3:20 காலையில் இந்த வீடியோ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, இதில் நான் இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரலு, ஸோ அதெல்லாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஓகேங்களா? இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த படம் முடிச்சுட்டு வெளில வரும்போது என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, இது ஒரு காஞ்சரிங்கோட ஒரு என் கேம் மாதிரியெல்லாம் ஃபீல் ஆகலை. ஏன்னா இது வந்து நம்ம எட் அண்ட் லொரைன் வாரனோட ஒரு ஃபேர்வெல் மூவியாக தான் ஃபீல் ஆச்சு தவிர்த்து இட்ஸ் அன் என் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரல. ஏன்னா என் கேம் அப்படிங்கும்போது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு கொண்டு வந்துடணும். ஸோ அந்த கன்க்ளூஷன் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இருக்கணும். பட் இவங்களுமே அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு 92 வயசில் அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அந்த விஷயம் எல்லாமே கடைசியில் போட்டு முடிச்சாலும் அதை தாண்டி இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த படத்துல. அதுதான் இந்த படத்தோட ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க காஞ்சரிங் 1 எடுத்துக்கோங்களேன். அதுல வந்துட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட் தான் வந்துட்டு அங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பொசஸ் பண்ணி, இது என்னோட இடம், இங்க வரவங்க வந்துட்டு நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம காஞ்சரிங் டைம்லைன் போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இன்சியஸ், சினிஸ்டர் எல்லாமே போட்டிருப்பேன். எல்லாமே பொறுமையா செக் பண்ணி பாருங்க, அதுல உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு காஞ்சரிங் 2 அப்படியே வந்தீங்க அப்படின்னா, ஈவில் ஸ்பிரிட்ஸையும் தாண்டி ஒரு டீமன் தான் அந்த ஸ்பிரிட்ஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டெவில் மேட் மீ டூ இட்ல வந்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் வந்துட்டு அப்கிரேட் பண்ண மாதிரி, டீமனுக்காக வந்துட்டு ஒரு ரிச்சுவல் குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து வேலை செஞ்சு சடங்கு பண்ணி ஒரு சின்னமெல்லாம் வச்சு ஒரு சில பேர்த்த வந்து என்ன சபிக்கப்பட்ட மாதிரி ஆக்கி அவங்கள வந்துட்டு கொலை பண்ண வச்சு அவங்களையுமே தற்கொலை பண்ணிக்க வச்சுக்குது. இதெல்லாம் பண்றது மூலியமா அது டீமனுக்கு வந்துட்டு சேவை செய்யற மாதிரி அப்படி சொல்லி பண்றா. பட் ஆனா முதல் படத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்பிரிட் தான், அது யாருன்னு சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது காஞ்சூரிங்ல அந்த டீமன் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. வேலக், நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். டெவில் மேட் மீ டூ இட்லயே வந்துட்டு எந்த ஒரு டீமனுக்காக வந்து அவ சடங்கு பண்றா அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு சொல்லப்படலை. அது வந்துட்டு சொல்லலை. அதுலயே வந்து நம்மளுக்கு என்ன தோணிருக்கும் அப்படின்னா, மேபி அதுக்கு முன்னாடி ஒரு காமிக் இருக்கு. அந்த காமிக்ல சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது படிச்சேன்னா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? பட் இப்போதைக்கு நான் சொல்றேன், நான் படத்துல பார்த்த வரைக்கும் அந்த டீமனை வந்துட்டு ப்ராப்பரா அதோட பேர் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு அதுலயுமே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா அது சொல்லாம விடுறது ஒரு விதத்துல வந்துட்டு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட், இல்லைன்னா அது ஒரு பிளாட் ஹோல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ரியல் லைஃப்ல பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே அதுல வந்து அவங்க ஒரு எக்ஸாசம் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அதாவது ஒரு பேயை விரட்டி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு டீமன் கூட வந்துட்டு ஃபைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது வந்துட்டு அவங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல. வேலக் விஷயத்திலையும் மேல்தஷ் விஷயத்திலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னாலும் அதை தாண்டி இருக்கிற மற்ற டீமன்ஸ் வந்துட்டு எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஓகேவா? அதனால மேபி வந்துட்டு அதை இன்க்ளூட் பண்ணாம விட்டுருக்கலாம் டெவில் மேட் மீ டூ இட்ல. ஸோ அந்த டீமன் டெவில் யாரு அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்துட்டு சொல்லலை அதுலேயே. ஸோ அது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிடன் கேரக்டராக வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இதுல வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கியூரியஸா இருக்கு. ஏன் அப்படின்னா, அதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒருத்தங்க வந்துட்டு ரேண்டமா ஒருத்தங்களை போய் இந்த மாதிரி சூஸ் பண்ணி கர்ஸ் பண்ணி அவங்கள வந்துட்டு கில் பண்ணி சூசைட் பண்ண வைக்கிறது வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட்டா இருந்துச்சு டெவில் மே டூ இட்ல. பட் அதுக்கு தடையா வந்துட்டு லொரைன் வரதுனால அவங்க வந்துட்டு ஓகே லொரைனையும் எட்டையுமே டார்கெட் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். அன்பு ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. பட் ஆனா இந்த படத்துல டைரக்டாவே இனிஷியலா வந்துட்டு இது அவங்களோட ஜூடி பிறந்த வருஷம். அப்போ வந்துட்டு லொரைன் எட் வந்துட்டு சின்ன பசங்களா இருக்காங்க. அப்பதான் அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. டெலிவரி மந்த் வந்துட்டு ஆகிட்டு இருக்கு. அந்த ஒரு டைம் பீரியட்ல தான் வந்துட்டு இனிஷியலா கதை ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், ஓகே இது வந்துட்டு பாஸ்ட்டை ஃபோக்கஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் உண்மையாலுமே அந்த பாஸ்ட் சீக்ஸ் வந்து எட் அண்ட் லொரைனை பார்க்கும்போது நம்ம வந்துட்டு இத்தனை நாள் பார்த்தா அவங்களோட அவங்க தான் மனசுக்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள வந்துட்டு மேக்கப் பண்ணிட்டு பண்ணியிருந்தாங்க. சும்மா நல்லா இருந்துச்சு. ஸோ அவங்கள போர்ட்ரே பண்ண விதம் உண்மையாலுமே அருமையா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி வந்துட்டு அவங்க பாஸ்ட்ல வந்த எட் அண்ட் லொரைன் 2 பேர்த்தையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ மேபி இது வந்துட்டு ஒருவேளை இவங்களே வந்து சீரீஸ்ல பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு சீரீஸ்ல யார் பண்றாங்கன்னு நல்லா தெரியல. பட் சீரீஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் இருக்குங்கிறது மட்டும் தெரியும். மேபி அது வரப்போதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஒருவேளை வந்து இவங்களே பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரிஜினல் எட் அண்ட் லொரைன் வந்துட்டு எப்படி இருந்தாங்களோ இத்தனை வருஷம் நம்ம காஞ்சரிங் பார்த்ததுல அந்த ஒரு ஃபீல் வந்துட்டு இவங்க வந்துட்டு கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறது நல்லா இருக்கு. உண்மையாலுமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிஷியலா ஓகே ஸ்டோரி பிரகாரம் இங்கதான் ஆரம்பிக்குது. ஸோ ஜூடி பிறக்கல, ஜூடி பிறக்க போறா. அப்போ வந்துட்டு அவங்க ஒரு பர்டிகுலர் எக்ஸர்சைஸுக்காக போறாங்க. ஒரு மிரர்ல இருந்து தான் ஒரு கதையை ஆரம்பிக்குது. ஓகேவா?
பட் அந்த மிரர்ல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டீமன் இருக்கு. ஸோ அந்த டீமன் வந்து நிறைய பேரை வந்துட்டு கொல்லுது அண்ட் சில ஸ்பிரிட்ஸை வந்துட்டு கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. பட் அந்த ஒரு டீமன் யாரு அப்படிங்கிறது சொல்லப்படலை அப்படிங்கிறதா ஒரு கொஸ்டின் மார்க். பட் அது ஏன் நம்ம ஜூடியை பர்டிகுலர்லி டார்கெட் பண்ணுது அப்படிங்கிறத இன்னும் தெளிவா சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஜூடி தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த டீமன் இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு ஸ்பிரிட்டை கண்ட்ரோல் பண்ணி ஜூடியை வர வைக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியே நகரும். பட் இந்த இடத்துல தான் வந்துட்டு கதையில வந்துட்டு நம்மளுக்கு ஒரு தொய்வு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஜூடியும் லொரைனையும் வந்துட்டு அந்த டீமன் கிட்ட வர வைக்கிறதுக்கு நம்மளுக்கு கிளைமேக்ஸ் ஆகிருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் பாதியில தான் வந்துட்டு எட்டன் லொரைன் அந்த கேஸுக்குள்ளேயே வராங்க. ஆரம்பத்துல இருந்து கேஸுக்குள்ளேயே வரல. நாங்க கேஸ் எல்லாம் வேணாம், எல்லாத்தையும் விட்டுட்டு தூரமா போயிட்டு பார்த்திபனா இருக்கலாம்னு சொல்லி பார்த்தாங்களே, லியோவை பார்க்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு நீ தானே கேட்ட அப்படி மாதிரி சொல்லி செகண்ட் ஹாஃப் கடைசியில கொண்டு வராங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா இந்த டீமனோட பொட்டன்ஷியல் கொஞ்சம் ஹையா இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஈவன் தோ வேலைக்கு கம்பேர் பண்ணும்போதும் மேல்தஸை கம்பேர் பண்ணும்போதும். ஸோ வேலைக்கு மேல்தஸ் எல்லாம் வந்துட்டு ஜென்ரலி காஞ்சூரிங் ஆடியன்ஸுக்குலாம் தெரியும். ஒருவேளை புதுசாக யாராவது ஆடியன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் காஞ்சூரிங் டைம்லைன் வீடியோவில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பேன் யார் இந்த மேல்தஸ் அண்ட் யார் இந்த வேலக், ஏன் வந்துட்டு வர வைக்கிறாங்க, இவங்க வேலை என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் அதில் சொல்லியிருப்பேன். மறக்காம அதில் போய் செக் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக அவங்கள தாண்டி ஒரு ஹை பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு டீமனாக தான் வந்து டெவில் மேட் மீ டூ இட்லையுமே இதுலையுமே இருக்கிற மாதிரி காட்டிட்டாங்க. ஆர் மேபி ஈக்குவல் பொட்டன்ஷியல் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் இந்த டீமன் வந்துட்டு சில இடங்களை டீஸ் பண்றாங்க. அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஸ்கின் கலர்ல இருக்கிற மாதிரியும், ஜஸ்ட் அது ரொம்ப கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் ஹியூஜா இருக்கிற மாதிரியும் அண்ட் பால்டா இருக்கிற மாதிரி ஹெட்டு ஃபுல்லா வந்துட்டு பாத்தீங்கன்னா பால்டு ஹெட்டா இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு காட்டுறாங்க. பட் அது இருட்டில் காட்டுறாங்க, பட் முழுசா காட்டப்படலை. பட் அதோட பொட்டன்ஷியல் ரொம்பவுமே பயங்கரமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த டீமனை கடைசியிலேயாவது காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா சின்ன சின்ன கிளிம்ஸ் தான். ரொம்ப ஈவன் ஒரு ஹெச்டி பிரிண்ட் வந்தாதான் ஒரு சில சீன்ல ஃப்ரீஸ் பண்ணியே வந்துட்டு அந்த டீமனோட ஒரிஜினல் பிக் வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமனாக தான் அதை காட்டியிருப்பாங்க. அது வந்து வித்தியாசமாவே இருந்துச்சு. பட் அது ஒரு மிரர்ல இருந்து ஏன் அது பண்ணுது அப்படிங்கறது இன்னும் தெளிவா சொல்லியிருக்கலாம். அண்ட் இதுலயுமே அதே டெம்ப்ளேட் தான். இப்போ காஞ்சரிங் 2ல வந்துட்டு எப்படி ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு இறந்து போன ஸ்பிரிட்ஸ் வந்துட்டு அது டீமன் கண்ட்ரோல் பண்ணுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே தான் வந்துட்டு பண்ணுது. பட் அது பண்றது ஜூடிக்காக. ஜூடியை வந்துட்டு எதுக்காக தேவைன்னு சொல்லி தெரியல. பட் ஜூடியை வந்துட்டு எடுத்துக்கிறது இல்லை. ஜூடியை சாகடிச்சுட்டு சோல் வந்துட்டு அதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூட அதை எடுத்துக்கலாம். பட் மேபி இன்னொரு டைம் பார்த்தாதான் இது வந்துட்டு புரியுமோ என்னமோ. பட் அந்த ஒரு விஷயம் மட்டும் இன்னும் தெளிவாக சொல்லப்படலை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு குறையாவே இருந்துச்சு. அண்ட் இவங்க அந்த கேஸுக்குள்ள வரதே வந்துட்டு செகண்ட் ஹாஃப் தாண்டி போகுதே அப்படிங்கும் போதும் நம்மளுக்கு வந்துட்டு அந்த இடத்துல நிறைய பேருக்கு தேட்டர்ல இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. என் பக்கத்துல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தாரு. செகண்ட் ஹாஃப்ல எந்திரிச்சு போயிட்டாருங்க. வரவே இல்லைங்க தேட்டருக்குள்ளார. போயிட்டாரு, வரவே இல்லை. நானும் பார்த்தேன், என்னன்னா செகண்ட் ஹாஃப் வந்துருச்சு ஆளை காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் போயிட்டாரு. அவர் ஆளையே காணும், அந்த அளவுக்கு ஆயிட்டாரு. ஸோ இந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து அந்த வந்ததுக்கான ரீசன் என்ன, காஞ்சரிங்குள்ளார எட்டன் லொரைன் எக்ஸார்சிசம் பண்ணுவாங்க. ஸோ டீமனோ டெவிலோ ஆர் மேபி எ ஸ்பிரிட்டோ அவங்க வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதோட ஸ்டோரி தெரிஞ்சுப்பாங்க. ப்ராப்பராக வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறதும் அந்த டீமனோட பொட்டன்ஷியலோ அந்த ஸ்பிரிட்டோட பொட்டன்ஷியலோ ப்ராப்பராக வெளிக்கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான். பட் அந்த ஸ்பிரிட்டோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான ஒரு மொக்க கதை மாதிரி இருந்துச்சு. ஸோ அஃபேர் வச்சுக்கிற ஒரு பொண்டாட்டி அதை வந்துட்டு கண்டுபிடிச்ச புருஷன் அதனால வந்துட்டு கொல்றக்காக வெறியோட வரான். அதனால வந்துட்டு அவங்க அம்மா கூட போய் அந்த பொண்ணு ஒளிஞ்சுக்கிச்சு. அம்மாவையும் பொண்ணையும் சேர்த்து வந்துட்டு அவன் கொண்டுறான். அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு செத்துறான். ஸோ அதனால வந்துட்டு அந்த 3 பேர்த்தையுமே அந்த டீமன் வந்து கண்ட்ரோல் எடுத்துக்குது. பட் அந்த டீமன் அந்த இடத்துல எப்படி வந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் இன்னுமே தெரியல. ஏன்னா அதுலயுமே அதுக்கு ஒரு பதில் இருக்கு. ஏன்னா லொரைன் சொல்றது அதுதான், ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்துட்டு முழுசா அது பார்க்க விடாம தடுக்குது, என்னோட விஷன் முழுமை அடையலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது காரணம் அந்த டீமன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டீமன் அது என்ன டீமன், மேபி இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா அந்த டீமன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் வந்துட்டு பேர் வந்துட்டு வெளியில சொல்லிடுவாங்க. அஃபிஷியலி கன்ஃபார்ம் த டீமன் நேம் இஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. வாட்ஸ் தட் பொட்டன்ஷியல் இஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சில தியரிஸ் எல்லாம் போகும். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக பிரேக் டவுன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இதில் வந்துட்டு எதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா, ஜூடியோட பாய் ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவான். ஓகேங்களா? அவன் 6 மாதம் தான் லவ் பண்ணியிருப்பான். அந்த லவ் பண்ண கேரக்டர் வந்துட்டு எப்படி அந்த லவ்வை வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறான். 6 மாதத்துல இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கணும் உனக்கு ஏன் ஆசை வருது அப்படிங்கும்போது அவன் வந்துட்டு ஒரு ஸ்டோரி சொல்லுவான். அந்த ஜஸ்டிஃபை பண்ணுற விதமாகட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற லவ் அண்ட் எட்டன் லோரைனுக்குள்ள இருக்கிற லவ். ஸோ நம்ம எட்டன் லோரைன் மேலே நம்மளுக்கு இருக்கிற அந்த கனெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை உங்களால் வந்துட்டு படம் ஃபுல்லாகவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஒரு பாயிண்ட்ல பேயெல்லாம் வேணாம், எனக்கு இவங்க வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் வரணும், இவங்க வந்துட்டு எல்லாத்தையுமே அன்கவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆசையாக இருக்குமே தவிர்த்து பேய் வரணும் ஒரு ஆசையே இருக்காது. ஓகேவா? அண்ட் அந்த கிளை மாதிரி வர பேய் ட்ரெய்லரில் பார்க்கும்போது காமெடியாக இருந்துச்சு. ஆனால் அது படத்தில் ஒரு 2 இடத்துல பயமாக தாங்க இருந்துச்சு.
கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஆனால் நிறையா பயப்படுத்துற மாதிரி சீன் இல்லை. ஏன்னா நானே தைரியமாக பாட்டு வந்துட்டேன். பார்த்துக்கோங்களேன், நீ கேட்கலாம் புதுசாக இருக்கிற ஆடியன்ஸு, நீ என்ன பெரிய இவனா, நீ பயப்படலைன்னா அப்புறம் என்னடா அப்படிமா கேட்டால், நம்ம ஸ்டார்ஸ் கிட்ட லைவ்ல கேட்டு பாருங்க, நான் கதறல் வந்துட்டு அவங்களுக்கு தான் தெரியும். ஜூடி கேரக்டர் நல்லாவே இருந்துச்சு. பட் ஜூடியோட கேரக்டர் ரொம்ப நர்வஸா பயந்து போன ஒரு பொண்ணு மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஜூடி ஆனபெல்லா கம்சோன்லயே நம்ம பார்த்துருப்போம். ஈவன் தோ ஷீ ஸ்கேர்டா இருந்தாலும் அவ தான் அதை வந்துட்டு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருப்பா. கம்ப்ளீட்டா அதை ஹேண்டில் பண்ணியிருப்பா. ஸோ அந்த பொண்ணு அப்பவே ஹேண்டில் பண்ணி ஓரளவுக்கு பார்த்துக்கிட்ட ஒரு பொண்ணு இந்த வயசுலயே இவ்வளோ பயப்படுறா. அண்ட் அதே சமயம் வந்துட்டு டீமன் வந்து எப்ப பாரு ஆனபெல்ல வச்சே ஏன் வந்து நம்ம ஜூடி பயப்படுத்துது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கையும் தாண்டி ஒரு கியூரியாசிட்டி வந்துட்டு உருவாக்குச்சு. ஏன்னா அந்த டீமன் வந்து ஆனபெல்லா வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படி இருந்ததுனால தான் மேபி இவளோட ஃபியர்ஸ்குள்ளார ஆனபெல்லா இருக்கிறனால, ஏன்னா கண்டிப்பாக ஆனபெல்லா கம்ஸ் ஹோம்ல வந்துட்டு ஒரு இவளுக்கு பயப்படுறதுக்கான காரணமே அதுதான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு அதனால கூட இவ பயத்திலிருந்து அந்த ஆனபெல்லை எடுத்து இவன் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அந்த டீமன் அவளை பயப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே, இப்பவுமே அந்த டீமன் மேலதான் ஒரு கியூரியாசிட்டி அதிகமாகுது. அந்த டீமன் யாரு அப்படிங்கிறது. ஸோ அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியா அந்த டீமன் ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அந்த டீமன் யாரு அப்படிங்கிறதே வந்துட்டு படத்தோட முடிவில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா இப்போ சில விஷயங்கள் வந்துட்டு ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிற விஷயம் தெரில அப்படின்னா அந்த ஒரு படம் முழுமையடையலைன்னு சொல்லி அர்த்தம். ஸோ அப்போ முழுமையடையாதப்போ இன்னுமே பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதுதான் முன்னாடி சொன்னது, ஒருவேளை சீரீஸ்ல வந்துட்டு வரலாம், சீரீஸ்ல வந்துட்டு டீஸ் பண்ணலாம், எல்லாம் ஃபர்தரா வந்துட்டு வேற எதுலையா சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு காமிக்கா ரிலீஸ் பண்ணலாம், ஒரு நாவலா ரிலீஸ் பண்ணலாம், எல்லாம் வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு இதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டா கூட வச்சு முடிச்சு விட்டலாம்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு குறையாதான் இருந்துச்சு. ஏன்னா படம் முடிச்சு வெளில வரும்போது சுத்தி இருக்கிறவங்க பேசிட்டு இருந்தது எல்லாமே அதுதான். நான் என்னடா பேசிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா, யூஸ்வல் டெம்ப்ளேட் ப்ரெடிக்டபிள் பட் ஒய் அந்த டீமன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு என்னை சுத்தி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதே தான் நானும் மனசுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்தது, அதுதான் ஒய் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயம் இருந்ததுனாலேயே என்னமோ வந்துட்டு ஒரு முழுமையடையாத ஒரு ஃபீல் படம் பார்த்துட்டு வரும்போது இருந்துச்சு. பட் ஸ்டில் வந்து இந்த படம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இவங்க 2 பேத்துக்கு ஒரு ஃபேர்வெல் மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபேர்வெலாக கொடுத்துருப்பாங்களே தவிர்த்து ஒரு ப்ராப்பரான ஒரு என் கேம் மாதிரி எல்லாம் அதை கொடுக்கல. பட் இட் இஸ் இன் கிரேட் பட் குட் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக இருந்தாலும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு வருவீங்க. மேபி பிரேக் டவுன் போடுறோம், இப்போ நான் எம்சிஎன் மிஸ்டர் கேகே ப்ரோலாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களாம் பிரேக் டவுன் போடுறாங்க அப்படின்னா மேபி ஒரு ட்வைஸ் பார்க்கலாம், ஈவன் தேர்ட் டைம் கூட போய் பார்க்கலாம். இன்னுமே வந்துட்டு ஸ்டோரி லோர் வந்துட்டு எங்கேயாவது ஹிட்டனாக வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த மிரர் ஃபைட் வந்தப்போ இவ்வளோ நாள் நீ வந்து அதுலேருந்து ஓடிரு, அதை பார்க்காத அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லி வளர்த்திருப்பாங்க ஜூடியை. பட் நீ ஓடாத, எதிர்த்து நில்லு அப்படிங்கிற மாதிரி இந்த ஹமாம் சோப்பு விளம்பரத்தில் வர மாதிரி டைலாக் விட்டு அவன் வந்துட்டு எதிர்த்து நிற்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் வச்சிருப்பாங்க. பட் எதிர்த்து நிற்கும் போது அவங்களோட ஈவில் செல்ஃப் கூடயே வந்து அவங்க ஃபேஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஈவில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, 2 முகங்கள் இருக்கும். எவ்ரி ஒன் ஹேஸ் அ குட் அண்ட் பேட் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற டெவில் சைடை வச்சு அந்த டீமன் வந்து இவங்களை எதிர்த்து நிற்கிற மாதிரியும், பட் இவங்க அந்த குட் சைடு வச்சு அந்த டெவில் சைடை வந்துட்டு ஓகே அதை கம்ப்ரஸ் பண்ணி அதை வந்துட்டு தூக்கி எறிகிற மாதிரி அது காட்டியிருப்பாங்க. பட் வாட் தே ஆர் ட்ரைங் டு கன்வே அப்படிங்கிறதே வந்து இன்னுமே ஸ்டில் கியூரியஸாக தாங்க இருக்கு. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மர்கஸ் தான் எப்படி இருக்கும், அதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே போட்டாங்க. அதுலேயே நம்மளுக்கு ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி வந்துட்டு வேற என்ன ஆஃபர் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் ஸோ ஒரு முழுமை அடைஞ்சிருப்பாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு முழுமை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. மேபி சம் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். பட் அவங்களோட ஆக்டிங்லேயோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லேயோ ஸ்க்ரீன் பிளேலேயும் அவங்க டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. ஸ்டோரி வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் பிளேலையுமே வந்துட்டு இவங்களை வந்துட்டு பெருசாக அந்த ஒரு பழைய எட் அண்ட் லோரேனா நம்ம பார்க்கறது வந்துட்டு கடைசி ஒரு ½ அன் ஹவர்க்குள்ள தான் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு 30 to 45 minutes. ஸோ அதுவே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மேபி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். அது வந்துட்டு எனக்கு பர்சனலி டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. முன்னாடியே சொன்னது தான், ஒரு பாதி படம் வரைக்கும் அவங்க கேஸுக்குள்ளேயே வரல, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு அப்புறம் தான் அவங்க கேஸுக்குள்ளேயே வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு தொய்வு வரும் இல்லையா, ஸோ அந்த தொய்வுலேருந்து வெளிவர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி அது இன்னும் கொஞ்சம் ரேசியா, ஏன்னா ஓப்பனிங் எல்லாமே வந்துட்டு பயங்கர ரேசியா ஆரம்பிச்சாங்க. ஓ பரவாயில்லையா, ஆரம்பத்திலேயே பயங்கரமாக கொண்டு போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த எடுத்த வேகம் வந்துட்டு அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த வேகம் வரவே இல்லை. கிளைமேக்ஸில் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த வேகம் வந்துச்சே தவிர்த்து நடுவில் அந்த இடத்துல வந்துட்டு நிறைய மிஸ் ஆச்சு. பட் ஆஸ் பர் எனக்கு வந்துட்டு ஹாரர் எலிமெண்ட்ஸோட ஸ்டோரி கொஞ்சம் ஓரளவுக்கு இன்னுமே அவங்க சொல்ல வேண்டியது இருக்கு அப்படிங்கிறனால என்னமோ எனக்கு வந்து அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. ஓகே தேர் ஃபோக்கஸிங் ஸ்டோரி தட்ஸ் நைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சே தவிர்த்து ஹாரர் எலிமெண்ட்ஸ் சொன்னால் பெருசாக எதிர்பார்த்து போகல. எனக்கு தேவை வந்துட்டு ஸ்டோரி தான். ஏன்னா நான் கதை சொல்கிறோம் தானே,
எனக்கு வந்துட்டு ஸ்டோரி தான் வேணும். அதனால் வந்துட்டு ஸ்டோரி எதிர்பார்த்து போனேன். ஸோ தே ஆஃபர்ட் சம்திங் நியூ அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபர்தராக வந்துட்டு இதை பற்றி ஏதாவது சின்னதாக ஒரு டீட்டெயில் கிடைச்சாலுமே அதை பற்றி பேசும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறனால ஏன் லைக் த ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நீங்கள் கேட்கலாம் மொக்க ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி அப்படின்னு. ஏன் மொக்க ஸ்டோரி சிம்பிள் ஸ்டோரி யூஸ்வல் ஸ்டோரி ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி வாட் எவர் இட் இஸ், பட் there's a demon which has equal potential to Valak and Malthus and maybe more than them அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலுக்கு ஒரு டீமனை வந்துட்டு ஸ்டில் போன படத்துலையும் இந்த படத்துலையும் டீஸ் பண்ணிவிட்டு அது யாருன்னு சொல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு கியூரியாசிட்டி தான். ஸோ அதுக்காகவே வந்துட்டு மேபி அந்த ஒரு காஞ்சரிங் சீரீஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அதில் இவங்களை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணலாம் இன்டைரக்டாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்க கேஸ் எதுவும் போலையே, அப்புறம் எப்படி அந்த டீமனை வந்துட்டு சொல்லுவாங்கன்னு சொல்லி தெரில. பட் தயவு செஞ்சு அந்த டீமன் யாரும் சொல்லிடுங்கன்னா மண்டையை வெடிச்சிருங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி சீரியஸ்லி சொல்கிறேன். பட் இட்ஸ் அ ஃபேரல் மூவிங்க, போய் பாருங்க. நீங்கள் எல்லாரும் வந்து கையை தட்டி அவங்கள வந்துட்டு வழி அமைச்சிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு ஒரு காஞ்சரிங் படம் பார்த்த ஃபீல் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரில. உங்களோட சீனியருக்கு வந்துட்டு நீங்கள் எப்படி வழி அமைச்சு விடுவீங்க, ஜூனியர்ஸ் எல்லாம் வந்துட்டு சீனியர்ஸ் எல்லாம் பாஸ் அவுட் ஆகுறாங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பாஸ் அவுட் பண்ணி விட்டு வந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது. ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருந்துச்சு. ஸோ போய் பாருங்கள், ஒன் டைம் வாட்சபிள் தான். நம்ம மாதிரி ஏதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி லோவர் கீப்பர்ஸ் இருக்காங்களே, ஸ்டார் வார்ஸில் லோவர் கீப்பர்ஸ் இருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி லோவர் கீப்பர்ஸு, ஸோ அந்த மாதிரி இருக்கிற என்ன மாதிரி பிரேக் டவுன் போடுறாங்க ஸ்டோரி சொல்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மேபி ஒரு ட்வைஸ் வாட்சபிள் மூவியாக இருக்கும். பட் அதை தாண்டி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருக்கும். ஸோ போய் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஐமேக்ஸில் தான் பார்க்கணும் அவசியம் இல்லை. எங்கள் ஊரில் வந்துட்டு சரி முன்னாடியே போட்டது ஐமேக்ஸில் தான் போட்டாங்க, அதனால் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். இல்லைனா வந்துட்டு நார்மல் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருப்பேன். நார்மல் ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், பார்த்துட்டு ஒரு ஃபேர்வெல் சொல்லிட்டு டாட்டா சொல்லிட்டு வந்துடுங்க. ஓகே, இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உள்ளுக்குள்ளே இருக்குது. எனக்கு பெருசாக ரிவ்யூலாம் சொல்ல தெரியாது. என் ரிவ்யூ வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரிவ்யூவில் மேபி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு என்னடா இவன் சொல்லியிருக்கான், என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரிவ்யூ சொல்ல தெரியாதுங்க, கதை சொல்லியே பழகிட்டேன். அதனாலேயே வந்துட்டு ரிவ்யூவே கதை மாதிரி தான் சொல்லியிருப்பேன், மன்னிச்சுக்கங்க. ஸோ பி த ஸ்பார்க், லைட் த ஃபயர் அண்ட் மே த ஃபோர்ஸ் பி வித் யூ. வரட்டா?